ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினா வித் கிருதி சேனல். நான் இப்போது காமிக்க போகிறது ஒரு இட்லி வெசல். இப்போது சவுத் இந்தியாவில் ஃபேமஸான டிஷ் என்னது? தோசைக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபேமஸான டிஷ் இட்லி. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இட்லி சாப்பிட்டுடுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம இட்லியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும்னு ஆகிடும். அப்போ தான் நான் கொஞ்சம் தேடும்போது இந்த குட்டியான வெசல் என் கண்ணில் மாட்டிச்சு. இது பார்க்கும்போது எவ்வளோ குட்டி தெரியுமா, ஒரு ஜஸ்ட் லைக் கிண்ணம் மாதிரி. ஒரு தட்டில் மாவு ஊற்றிட்டு அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சிட்டோன்னா இட்லி வெந்துடுங்கோ. அப்புறமா அதை வாஷ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஈஸி. இப்போ குட்டியாக ஃபேமிலி இருக்கும், இப்போ எல்லாம் பிக் ஃபேமிலி எல்லாம் கிடைக்கிறதே ரேரு. ஸோ ஒரு 4 பேர், ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கிறோன்னா ஒரு 2 ட்ரிப் போட்டாவே இது என்னாஃப் ஆகிடும். நம்ம பாத்திரம் கூட ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த இட்லி வெசலை நம்ம 2 in 1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி எல்லாம் செஞ்சுட்டு அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோன்னா இது ஒரு பாத்திரம் மாதிரி தெரிஞ்சிடும். இதில் நம்ம சாம்பார் கூட ஊற்றி வச்சிடலாம். ஸோ இட்லி கூட ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம், இந்த சாம்பார் கூட ஒரு இதில் போட்டு வச்சிடலாம். சர்விங் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் இட்லி எப்படி பண்ணேன்னு பார்க்கல. தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டு அப்புறமா தட்டில் மாவு ஊற்றிட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆகிட்ட அப்புறமா அந்த சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டீம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறமா கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்டீம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுக்கும்போது நான் ஒரு துணி வச்சு தான் எடுத்தேன், ஏன்னா கையில் கொஞ்சம் சூடு வந்துச்சு. ஸோ அது அப்புறமா அந்த ஹேண்டர் கொடுத்துருந்தாங்களே அதை வச்சுட்டு எடுத்தோன்னா நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இட்லி வந்துச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்துச்சு. நம்மளுக்கு இட்லி கூட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஒரு 3 பேர் தாராளமாக இந்த இட்லியை சாப்பிட்லாம். இப்போது இட்லி ஆயாச்சு. சட்னி வேணும் இல்லையா தொட்டுக்கிறதுக்கு? அதுக்காக சட்னி பண்ண போகிறோம். ஒரு கை ஃபுல்லாக தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 3 வெள்ளை பூண்டை போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு 5-6 எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க, அதனால ஒரு 6 காஞ்ச மிளகாவை போட்டுட்டு கொஞ்சோண்டு ஃப்ரைட் கிராம்ஸ் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சோண்டு புளி, இது டேம்பரின்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சோண்டு பிங்க் சால்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட்டை போட்டுட்டு அதை கிரைண்ட் பண்ணிடணும். நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சிட்டோன்னா நம்ம சட்னி தயார். இதுக்கே நம்ம கொஞ்சம் மஸ்டர்டு, ஜீரா, அப்புறமா கொஞ்சம் கறி லீவ்ஸு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சட்னி ரெடி. சட்னி வித்தவுட் இட்லி வித்தவுட் சட்னி, இந்த சாங் தான் ஞாபகம் வருது இப்போதைக்கு. அப்போ நம்ம சட்னி அப்புறமா இட்லி ரெண்டுமே ரெடி. இதுதான் அந்த வெசலில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை வச்சு செஞ்ச இட்லி அப்புறமா சட்னி.